ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாப்பாவுக்கு பிஸ்கெட் பண்ணலாமா? அவங்க 1 இயர்லேருந்தே நான் இது பண்ணி கொடுத்துட்ருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 கப் பட்டர் எடுத்தேன். நான் அது 1 ஹவருக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் வச்சிட்டேன். அதை இப்போ நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் வர வரைக்கும் பீட் பண்ண ஒரு 5 to 6 மினிட்ஸ் பீட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் 1/4 கப் பனங்கற்கண்டு அப்புறம் ஒரு ஏலக்காய் போட்டு நான் அதை அரைச்சி அதையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு நம்ம ஹேண்ட் மிக்சர்லாம் தேவையில்லை, நம்ம விஸ்க் வச்சே பண்ணிக்கலாம். ஈஸி தான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் நான் 1 கப் வந்து வீட் ஃப்ளார் எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இது ரொம்ப மிக்ஸ் பண்ணணும், அழுத்தி பிசையணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்து வந்தாலே போதும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு விஸ்கால் பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கையாலவே பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு உருட்டி எடுத்தால் மட்டுமே போதும். இதுக்கு நம்ம பதம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா ஒட்டாமல் வந்தால் அதுவே போதும். நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு பட்டர் பேப்பர் எடுத்திருக்கேன். பட்டர் பேப்பர் எடுத்து கீழே ஒரு பட்டர் பேப்பர் விரிச்சிட்டு நடுவில் வந்து நம்ம மாவு வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு பட்டர் பேப்பர் போட்டு நம்ம சப்பாத்தி திரட்டுறது இருக்குல்ல, அதை வச்சு ரொம்ப தின்னாகவும் திரட்டக்கூடாது, திக்காகவும் திரட்டக்கூடாது, ஓரளவுக்கு மீடியமாக திரட்டிட்டு அப்புறம் நான் இந்த ஷேப் கட்டர் வாங்கி வச்சுருந்தேன். அதை வச்சு பாப்பாவுக்கு இந்த மாதிரி ஷேப்பாக கொடுத்தா இன்னும் விரும்பி சாப்பிடுவா. அதனால் ஷேப் கட்டர் வச்சு ஷேப் பண்ணி எடுத்துட்டு இப்படி நம்ம தூக்குனாலே அழகாக அது வந்துடும். எடுத்து நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம். ஷேப் கட்டர் இல்லைன்னா நம்ம கையால் கூட இந்த டிசைன் பண்ணலாம். நல்லா கையால் நல்லா ரவுண்டாக உருட்டிட்டு இந்த கத்தி வச்சு இந்த மாதிரி ஷேப் போட்டுட்டு அதை வந்து நான் ட்ரேயில் அடுக்கிட்டு ஓடிஜியில் வந்து 15 மினிட்ஸ் 12 to 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இது நீங்கள் வந்து இட்லி குக்கரில் கூட வச்சு பண்ணலாம். சேம் 15 மினிட்ஸு அடியில் கொஞ்சம் கலர் வந்த உடனே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதை ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா 1 மந்த்துக்கு பண்ணலாம்.